நான் படிச்சதுல என்னை ரொம்பவும் யோசிக்க வச்ச அழகான சின்ன வரிகள் அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன அப்படின்னா ஒரு 2 விஷயம். இதில் எது முக்கியம் அப்படிங்கிறது படித்து இவ்வளோ புரிஞ்ச பிறகும் எனக்கே புரியல. என்ன அப்படின்னா இரக்கம் முக்கியமா ஒழுக்கம் முக்கியமா அப்படிங்கிற மாதிரியான அழகான சின்ன வரிகள் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உணவை வீணடிக்காதே, மிச்சம் வைக்காமல் சாப்பிடு என்கிறார் தாய். யாராவது மிச்சம் வைக்க மாட்டார்களா என்று காத்திருக்கிறது குப்பை தொட்டியில் நாய். இதில் இரக்கம் முக்கியமா இல்லை ஒழுக்கம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதில் என்னன்னா, உணவை பார்த்தோம்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. இது ஒரு கரெக்டான விஷயம் தான். ஸோ தேவையில்லாமல் சாப்பாடை வீணடித்து எடுத்துகிட்டு போய் கொட்டிடாதீங்க அப்படிங்கிறது. யார் யார் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விவசாயி உழைச்சிருப்பாங்க அப்படின்ற கான்செப்டில் அது போகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே அந்த சாப்பாட்டுக்காக யாராவது மிச்சம் அந்த சாப்பாடை வச்சு அதை எடுத்துன்னு நம்மளுக்கு கொட்டிட மாட்டாங்களா குப்பை தொட்டியில் அப்படின்ட்டு காத்திருக்கு நாய். இந்த இடத்துல இரக்கம் முக்கியமா இல்லை அம்மா சொன்ன அந்த ஒழுக்கம் முக்கியமா அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக போயிட்டு இருந்தது தான். ஸோ இதுக்கு கரெக்டான பதில் பார்த்தோம்னா எனக்கு தெரியல. கரெக்டு தான், இருந்தாலும் அது எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு இதை பற்றி இந்த வரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒழுக்கம் முக்கியமா இல்லை இறக்கம் முக்கியமா அப்படிங்கிறத. ஸோ நான் அதை பார்த்தோம்னா பார்த்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் கேட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் நிறைய வீடியோ நம்ம பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே டாடா, பபாய்.